மொத்த மனுக்குலத்திற்குமே இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்குமே வேதாகமத்தின் மூலமாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னா நற்செய்தி. அதற்கு முன்பாக அது ஏன் நற்செய்தி அப்படின்னா, மனிதனுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு துர்ச்செய்தி ஒன்று உண்டு. ஆகையினால தான் அதற்கு பதிலாக பரிகாரமாக தேவன் ஒரு நற்செய்தியை வழங்குகிறார். நம்ம அதை வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறபடி, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி. அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியை விட்டு மரித்து போகக்கூடிய ஒரு காலம் வரும். நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிச்சு தான் ஆகணும். அப்போ ஜீவனை விடாமல் இருப்பதற்கு அந்த ஜீவனின் மீது மனிதனுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு இந்த சத்திய வசனம் சொல்கிறது. ஒருவேளை யாராவது கிறிஸ்தவ சபைகளிலே எழும்பி நீங்கள் சாகவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் சாக தான் போகிறோம். அப்போ இது மட்டும் துர்ச்செய்தியா அப்படின்னா இது மட்டும் துர்ச்செய்தி இல்லை. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இங்கே சந்திக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இந்த வாழ்க்கையை முடித்து கொள்வதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்னும் சில பேர் பாவத்தில் இருக்கவங்க கூட நல்லா இங்கே ஆட்டம் போட்டு நல்லா எல்லா கெட்டதையும் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையை தாண்டி ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நாம் தேவனுக்கு நம் வாழ்க்கையை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் நியாயம் தீர்ப்பு அடைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நிச்சயமான ஒன்றோ அதே போல் என் வாழ்க்கையை குறித்து நான் நியாயம் தீர்ப்பு அடைய நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதாவது நியாயாதிபதியாக ஜட்ஜாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னை தண்டிப்பார். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், மாம்ச சிந்தை மரணம். அப்போ இதிலிருந்து நான் தப்பித்து கொள்ள என்ன வழி? அதை தான் நற்செய்தியாக இந்த வேதம் சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது எப்படியோ எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்தபடியால் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் மூலமாகத்தான், ஆதாம் என்கிற நம்முடைய ஆதி தகப்பன் மூலமாகத்தான் இந்த பூமிக்குள்ளாக பாவம் வந்தது. அந்த மனிதனுக்கு பிறந்ததுனால தான் நாம் பாவிகளாக ஆக்கப்பட்டோம். இது எப்படி நடந்துச்சோ அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் மனுக்குலத்தினுடைய பரிகாரத்திற்காக மனித சரீரம் எடுத்து மனிதனுடைய பாவ நிலையையும் மனிதன் பாவத்திற்காக அடைய வேண்டிய தண்டனையையும் தேவனுடைய கோபத்தையும் நம்முடைய இடத்திலிருந்து அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் மூலமாக நாம் பரிகாரம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுளிடத்திலே நம் உறவை பெற்றுக்கொள்கிறோம். நாம் நிரபராதிகள் என்று கடவுளால் தீர்ப்பு செய்யப்படுகிறோம். அதை தான் இந்த கிறிஸ்தவ வேதம் சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் இந்த மரண ஆக்கினையிலிருந்து வெளிவர முடியும். நாம் இந்த மரண தண்டனையிலிருந்து வெளிவர முடியும். இன்னைக்கு கூட ஒரு குற்றவாளிக்காக இன்னொருவர் ஜாமீன் கொடுக்குறாங்க இல்லையா? ஏறத்தாழ அந்த மாதிரி தான். அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் சொல்லி விசுவாசிக்கிற எவரும் அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து வெளியே வந்து, அது மாத்திரமல்ல, கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை. அப்படின்னா என்னன்னா, கடவுளுடைய அங்கீகாரத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் கடவுளோடு நித்தம் வாழக்கூடிய ஒரு பெரிய தகுதியையும் அந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான். அப்போ ஏசாயா புத்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனத்தில், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் எந்த நற்செய்திகளை செய்வதனாலும் எந்த புண்ணியங்களை செய்வதனாலும் தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமானாகவே முடியாது. தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாம் செய்த எந்த நல்ல காரியங்களின்படியும் அவர் நம்மை இரட்சியாமல், அதாவது நம்மை விடுவிக்காமல், தமது இரக்கத்தின்படியே நம்மை இரட்சித்தார். தேவனுடைய இரக்கத்தின் மூலமாக, தேவனுடைய அன்பின் மூலமாக, தேவனுடைய தியாகத்தின் வழியாகத்தான் நாம் பரிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய செய்கையின் மூலமாக அல்ல.